இஸ் எக்ஸசைஸ் குட் ஃபார் ஹெல்த்? அதாவது கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, உடற்பயிற்சி உடல் நலத்துக்கு நன்மையா தீமையா? இதை 2 ஸ்டேட்மெண்ட்டில் எந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் வச்சு நம்ம சொல்லலாம், இல்லை 2 ஸ்டேட்மெண்ட்டும் வச்சு சொல்லலாமான்னு கேட்குறாங்க. அதாவது பெரும்பாலான மக்கள் யாரெல்லாம் உடற்பயிற்சி வழக்க முறையாக செய்கிறார்களோ திடகார்த்தமாக உள்ளாங்க. யாரெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணுறாங்களோ அவங்களாம் ஃபிட்டாக இருக்காங்க. ஸோ அதே போதும் இல்லையா, அதை வச்சு சொல்லலாம் கண்டிப்பாக எக்ஸசைஸ் வந்து குட் ஃபார் ஹெல்த்துன்னு. 2வது வந்து உடல்நலம் பேணி பாதுகாப்பது உகந்தது. ஹெல்த் இஸ் ஒர்த் ப்ரிசர்விங் சொல்லியிருக்காங்க. பட் ஹெல்த் ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு எக்ஸசைஸ் யூஸ் ஆகுதாங்கிறது 2வது ஆப்ஷனில் கொடுக்கல. அப்போ ஃபஸ்ட்டு ஒன்றை வச்சு எக்ஸசைஸ் இஸ் குட் ஃபார் ஹெல்த்துங்கிறத சொல்லிடலாம். ஸோ ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஷின், நோ ஹீரோ இஸ் கவர்டு. ஓகேவா, அதாவது ஹீரோவும் கவர்டும் தனியாக கொடுத்துட்டாங்க. ஏன்னா நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் சொன்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட்டில் நெகட்டிவ் வந்துச்சுன்னா கன்க்ளூஷன் கண்டிப்பாக நெகட்டிவாக தான் இருக்கணும். ஸோ நெகட்டிவாக வரக்கூடிய கன்க்ளூஷன் இது 2 தான். அப்போ ஆப்ஷன் ஏஆர்சி மட்டும்தான் கரெக்டாக இருக்க போகுது. ஓகேவா, அதை நம்ம எப்படிங்கிறத செக் பண்ணலாம். அடுத்து சம் சோல்ஜர்ஸ் ஆர் கவர்ட்ஸ். சில சோல்ஜர்ஸ் மட்டும்தான் கவர்ட்ஸ். ஓகேவா, ஸோ அப்போ இப்படி ரவுண்டு போட்டுட்டு இதை சோல்ஜர்ஸ்னு வச்சுக்கலாம். இப்போ இதுதான் டயக்ராம். இதில் இந்த 2 மட்டும் செக் பண்ணுங்கள். ஏ அண்ட் சி மட்டும் செக் பண்ணால் மற்றது செக் பண்ண தேவையில்லை. நோ சோல்ஜர் இஸ் கவர்டு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சம் சோல்ஜர்ஸ் வந்து கவர்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அங்கே நெகட்டிவாக கொடுத்துருக்காங்க. அப்போ இது வராது. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டு. சியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சம் சோல்ஜர்ஸ் ஆர் நாட் ஹீரோஸ். சோல்ஜருக்கும் ஹீரோவுக்கும் சம்மந்தமே இல்லை, ஆர் நாட்டுன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ இதுதான் கரெக்டாக வரும்.